ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் சரஸ்வத்யை நமः. ஓம் சத்குருப்யோ நமः. ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ அருணாச்சலம், ஓம் ஸ்ரீ அருணாச்சலம். இன்று பாகவதத்திலிருந்து ஒரு அற்புதமான கதை. நீங்கள் அநேகம் பேர் இந்த கதையினை கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இதை கேட்காத ஒரு சிலருக்காக இந்த கதையினை இன்று சொல்லப் போகின்றேன். ஒரு முறை பரதர் என்கின்ற ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவருடைய பெயரை வைத்துத்தான் நம்முடைய நாட்டிற்கு பரத கண்டம் என்றே பெயர் வந்ததாம். பாரத தேசம் என்றே பெயர் வந்ததாம். அதாவது ரிஷபதேவருடைய புதல்வனாகிய இந்த பரதர், இவர் ஒரு அற்புதமான ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து நாட்டை ஆண்டு வந்தார். தன்னுடைய பிரஜைகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாகவே எண்ணி நல்ல முறையிலே கவனித்து பாதுகாத்து வந்தார். இப்படி அவர் நெடுங்காலம் ஆண்ட பிறகு நம்முடைய சனாதன தர்மத்திலே கூறியிருப்பது போல ஒரு வயதிற்கு பிறகு வானப்பிரஸ்தம் மேற்கொள்வதற்காக துணிந்தார். ஆக தன்னுடைய மகனிடத்திலே அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு அவர் கானகம், அதாவது காட்டிற்கு சென்றார். இந்த பரதன் என்று சொல்லக்கூடிய இந்த பேரரசன் மிகவும் தர்மவான். அது மட்டுமல்ல, அந்த நாராயணனிடம் மிகுந்த அன்பு பூண்டவன். சிறுவயது முதலே புலன்களை அடக்கி அந்த நாராயணியை நினைத்து வந்தவன். ஜப தியான சாதனை மூலமாக மனதினை தூய்மைப்படுத்தி ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பவன். அப்படிப்பட்டவன் அந்த பகவானோடே ஒன்றிவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசாட்சியெல்லாம் கொடுத்துவிட்டு கானகத்திற்கு சென்றான். வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள். கானகத்திற்கு சென்றான். அதாவது கந்தகி நதி என்று சொல்வார்கள். அதாவது சாலிகிராம க்ஷேத்திரம். அங்கே அந்த நதிக்கரையிலே ஒரு சின்ன குடிலை அமைத்து கொண்டு அங்கே இருந்து சாதனைகளை செய்ய ஆரம்பித்தான். தவத்திலே ஈடுபட ஆரம்பித்தான். தினந்தோறும் தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்து வந்தான். இறைவனை நினைத்து பூஜித்து வணங்கி வந்தான். தியான சாதனைகளிலே ஈடுபட்டு வந்தான். எப்படியாவது இந்த ஜென்மத்திலேயே அந்த பரம்பொருளை உணர்ந்து விட வேண்டும், ஸ்ரீமன் நாராயணனுடன் ஒன்றரை கலந்து விட வேண்டும் என்பதாக அவன் மிகுந்த ஏகாகிர பக்தியுடன் அவன் தவம் செய்து வந்தான். அப்படி தவம் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கந்தகி நதி கரையிலே அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நதியின் கரையிலே ஒரு இளம் மானானது தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. அப்படி தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. இதை கேட்டவுடன் மான்கள் சுபாவத்திலேயே மிகவும் பயந்த குணமுடையவை. இந்த சிங்கத்தினுடைய கர்ஜனையை கேட்டவுடன் அந்த மான் அங்கிருந்து தவ்வி குதித்து தப்பித்து ஓடலாயிற்று. அப்படி அது தவ்வி குதிக்கும் பொழுது அது மட்டுமல்ல, அந்த சிங்கத்தினுடைய அச்சத்தினால் நடுங்கி ஒரே தவ்வாக தவும் பொழுது அந்த மான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறது. அது கன்றினை ஈன்று விட்டு, அதாவது குட்டி மானினை அந்த குட்டியை ஈன்று விட்டு அது அந்த இடத்திலேயே மாண்டு போகிறது, இறந்து போய்விடுகிறது. இவர் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும்
தன்னுடைய கண் முன்னால், தனக்கு முன்னால் நடக்கும் இந்த விஷயத்தை எதேர்ச்சியாக பார்த்து விடுகிறார். ஆக இந்த தாயானது அந்த இடத்திலேயே மாண்டு போனது. இந்த குட்டி மான் செய்வதறியாது விழித்து கொண்டு அனாதையாக அங்கே இருப்பதை கண்டார். ஆக தவத்திலே ஈடுபட்டிருந்த இந்த முனிவருக்கு, இந்த பரதனுக்கு இதயத்திலே அப்படி ஒரு இரக்கம் உண்டாயிற்று. ஐயோ பாவம்தானே இந்த குட்டிமான், இப்படி தன் பிறந்தவுடனேயே தன்னுடைய தாயை இழந்து விட்டதே, இனி நாம் தான் இந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும், என்ன செய்வது? காலமானது நம்மிடத்திலே இந்த குழந்தை இப்பொழுது ஒப்படைத்திருக்கின்றது, நாம் தான் இதை பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை அபயம் என்று சரணடைந்தவர்கள் நாம் தானே புகலிடம் கொடுக்க வேண்டும். அதுதானே உயர்ந்த மனிதர்களுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி அந்த குட்டி மானை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு விரைந்தார். அந்த குட்டிமான் பிறந்தவுடனேயே தாயை இழந்ததால் அதன் மீது அப்படி ஒரு கரிசனை அவருக்கு. அந்த குட்டிமானை மிக அன்போடு, மிகுந்த அக்கறையோடு அதை செல்லமாக வளர்த்து வர ஆரம்பித்தார். அதற்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து, அது அங்கே இங்கே சென்று விடாமல், ஏனென்றால் காட்டிலே சிங்கம், புலி என்பதாக கொடிய மிருகங்கள் இருக்கின்றதல்லவா, ஆகவே எங்கேயும் சென்று விடாமல் பாதுகாத்து தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தார். எப்பொழுதும் அதனுடைய கொஞ்சி கொலாவி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்தார். சிறிது சிறிதாக அவர் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை விட்டார், தன்னுடைய பக்தி சாதனைகளை எல்லாம் விட்டார், தன்னுடைய தவ வாழ்வையும் மறந்து போனார். எப்பொழுது பார்த்தாலும் அந்த மான் குட்டியினுடையே இருக்க ஆரம்பித்தார். அதனுடையே விளையாடி கொண்டிருந்தார், அதனையே கொஞ்சிக் கொண்டிருந்தார். என்னுடைய குட்டி செல்லம், என்னுடைய கண்மணி என்பதாக அந்த மான் மீது அவர் கொண்ட அந்த பாசம், அந்த பற்றானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. அவர் எங்காவது அந்த வேள்விக்காக சுள்ளி பெருக்க போனாலும் காடு வழியாக எப்பொழுதும் தான் சென்ற இடத்திலெல்லாம் இந்த மான்குட்டியை அழைத்து கொண்டே செல்வாராம். ஒரு சில இடங்களில் இந்த குட்டி மானால் நடக்க முடியவில்லை என்று தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து செல்வாராம். இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய மனதிலே இந்த மான் குட்டியை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் சரி, படுத்திருக்கும் பொழுதும் சரி, நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, எப்பொழுதும் அந்த மான்குட்டியே நினைத்துக் கொண்டிருந்தாராம். வேள்வியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட அடிக்கடி அந்த மான்குட்டி இங்குதான் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருப்பாராம். ஒரு முறை அந்த மான்குட்டியை காணாத போது தவித்தே போனாராம். ஐயோ, அந்த மான்குட்டி எங்கே சென்று விட்டதோ தெரியவில்லையே, நான் ஒரு மூடன், அதனை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டாமா, ஏதாவது புலி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகள் அடித்து கொன்றிருக்குமோ இப்பொழுது என்றெல்லாம் மனம் கலங்கினாராம். அங்கே இங்கே தேடி அலைந்தாராம். இப்படியாக அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. அவருடைய மரண தருவாய் வந்தது. அப்பொழுது ஒரு நல்ல சத்புத்திரனைப் போல அந்த மானும் அவர் அருகாமையிலேயே அமர்ந்து அவருக்காக கண்ணீர் சிந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுதும் அந்த தருவாயிலும் கூட அந்த மானையே நினைத்து கொண்டிருந்தாராம். நான் இறந்த பிறகு இந்த மானை யார் பார்த்து கொள்வார்கள், இந்த மானுக்கு என்ன நேருமோ தெரியவில்லையே என்பதாக அவர் நினைத்து கொண்டே இருந்தாராம். இப்படி தன்னுடைய தவ வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய பக்தி சாதனைகளை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய தியானம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு, மானே 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 என்று எப்பொழுது பார்த்தாலும் மானையே நினைத்து கொண்டிருந்ததால், தன்னுடைய அந்த இறக்கும் தருவாயிலும் கூட அந்த மான் மீது கொண்ட கண்மூடித்தனமான ஒரு அன்பினால், பற்றினால் அந்த மானையே நினைத்து கொண்டிருந்ததனால மறு ஜென்மத்தில் அவர் ஒரு மானாகவே பிறந்ததாக பாகவதம் சொல்கின்றது. அதாவது நாம் கடைசி தருவாயில் மனதிலே எந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை போன்றே நம்முடைய அடுத்த ஜன்மம் அமையும் என்றுதான் பாகவதம் சொல்கின்றது. இவர் மானையே நினைத்து கொண்டு, மானுக்காகவே ஏங்கி,
மானே 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 என்பதாகவே உயிர் விட்டதால் அவர் அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறந்ததாக கதை செல்கிறது. ஆனால் என்ன, மானாக பிறந்தாலும் அவர் செய்த அந்த புண்ணிய கர்மத்தினால் அவருக்கு பழைய ஜென்மங்களின் ஞாபகம் இருந்ததாம். ஆகவே அந்த மானுடைய உடலை உகுக்கும் வரை அவர் அதே நதிக்கரையிலே இருந்து அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் ஒரு பிராமண குலத்திலே பிறந்து ஜடபரதன் போல, ஜடபரதனாக வாழ்கிறார். ஒரு ஜடத்தை போல, ஏன் எக்காலத்திலும் எந்த விதமான பற்றுக்கும் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதாக ஒரு ஜடனை போல வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இது ஒரு அற்புதமான கதை. இது சாதகர்கள் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய கதை. நம்முடைய மனம் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும், நாம் எவ்வளவு ஆன்மீக பயிற்சியிலே ஈடுபட்டாலும், தவ வாழ்க்கையிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டாலும், ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த மனதானது எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு விட்டால், ஏதாவது ஒரு நபர், ஏதாவது ஒரு விஷயம் எதனையாவது பற்றி கொண்டு விட்டால், அந்த பற்றானது மிகுந்த பந்தத்தையும் துக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அட்டாச்மெண்ட் லீட்ஸ் டு சாரோ என்று சொல்வார்கள். சாதாரண விவகார திசையிலே கூட இந்த கண்மூடித்தனமான பற்றானது துன்பத்தையே கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு தாயையோ தந்தையோ கேட்டு பாருங்கள், உங்கள் மனதிலே என்ன கவலை இருக்கிறது என்று. அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய குழந்தையை நினைத்தான் எனக்கு கவலை என்று சொல்வார்கள். ஏன்? அவர்களுடைய குழந்தை மீதுதான் அவர்களுக்கு அலாதியான ஒரு பற்று இருக்கிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே அந்த குழந்தையால் தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துன்பமும் உண்டாகிறது. ஆகவே இது பந்தம், துக்கம். அது மட்டுமல்ல, இது பெரிய பிரதிபந்தம் என்று சொல்கிறார்கள். பிரதிபந்தம் என்று சொன்னால் அப்ஸ்டக்கிள் இன் த பர்சூட் ஆஃப் ட்ரூத். உண்மை பரம்பொருளை நாடி செல்கின்ற இந்த பாதையிலே இது மிகப்பெரிய தடை என்று சொல்கிறார்கள். பார்த்தோம் அல்லவா, இந்த பரதன் என்று சொல்லக்கூடிய இந்த பேரரசர் தன்னுடைய ராஜ்யத்தையே துறந்து தன்னுடைய குழந்தை குட்டிகளை எல்லாம் விட்டு பிரிந்து அந்த தவ வாழ்விலே ஈடுபட வந்தவர் ஒரு மான் குட்டியின் மீது கொண்ட ஒரு பற்றினால், ஒரு அதீதமான கண்மூடித்தனமான ஒரு பாசத்தினால் அவர் தவ வாழ்க்கையிலிருந்து பிறண்டு விட்டார். அவர் தன்னுடைய லட்சியத்தையே மறந்து ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை இந்த மான்குட்டியை பார்த்து கொள்வதற்காகவே ஏற்பட்டது போல தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டார். ஆகவே இது பெரிய பிரதிபந்தம் என்று சொல்கிறார்கள், ஆப்ஸ்டக்கிள். ஆக சாதகர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய சாதகர்கள் ஒரு வயதிற்கு பிறகு நான் இந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பரம்பொருளின் ஆளும் இந்த வழியிலேயே, இந்த மார்க்கத்திலேயே செல்லப் போகிறேன் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் பேரன் பேத்தி என்று வந்தவுடன் அவர்களுடைய மனம் மாறிவிடுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய குழந்தை, பேரக்குழந்தை என்றே அவர்களுடைய வாழ்க்கை சென்று விடுகிறது. இதைத்தான் குருஜி சுவாமி தேஜோமயன்ஜி பக்தி சுதா என்கின்ற ஒரு அருமையான நூலிலே இப்படி எழுதியிருக்கின்றார். இந்த செய்யுளை நான் படிக்கின்றேன். இது மிகவும் அழகான ஒரு எச்சரிக்கை ஆன்மீக சாதகர்களுக்கு. அவர் என்ன சொல்கிறார்? விஷயைகஸ்திதா சக்திஹி தர்ம விஜ்ஞான நாசினி அனர்த்தகாரிணி ஹேஷா ஹேயா ஸ்ரேயோர்த்திபிஸ் சதா. விஷய ஏகஸ்திதா சக்தி, ஏதாவது ஒரு விடயத்திலே ஆசக்தி ஏற்படுகின்ற இந்த பற்றானது தர்ம விஜ்ஞான நாசினி. தர்ம விஜ்ஞான நாசினி. ஒரு சாதகனை, ஒரு மனிதனை தர்ம நெறியிலிருந்து பிறழ்வதற்கு ஹேதுவாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, விஜ்ஞான நாசினி. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவனுடைய அறிவிலே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி
அவனை அறிவிழக்கச் செய்கிறது என்று சொல்கிறார். எவ்வளவு சத்தியம் பாருங்கள். இந்த பரதன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசன் தன்னுடைய தர்மத்திலிருந்து பிறண்டு விட்டான். விஞ்ஞான நாசினி, தன்னுடைய அறிவு நிலையிலிருந்து மயங்கி விட்டான். எதற்காக அந்த தவ வாழ்க்கையை மேற்கண்டானோ அதையே மறந்து அறிவிழந்து இப்படி ஒரு வியர்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டார். அனர்த்தகாரிணி ஹேஷா, எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருப்பது இந்த பற்றுத்தான் என்று சொல்கிறார். அனர்த்தகாரிணி, வெரி பவர்ஃபுல் வேர்டு, அனர்த்தகாரிணி ஹேஷா. ஆகவே ஸ்ரேயோர்த்துபிகி, ஸ்ரேயசையே நாளும் இந்த சாதகர்கள் ஹேயா ஹேஷா ஹேயா சதா, இந்த விஷய ஏக ஆசக்தி, அதனை விட்டொழிக்கவே வேண்டும் என்று சொல்கின்றார். ஆக பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று பார்த்தோம், திருவள்ளுவர் சொன்னது. ஆக அந்த பற்றற்றான் பற்றினை மட்டும்தான் பற்றி கொள்ள வேண்டும், ஏனைய பற்றுக்களை விட்டுவிட வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய முனிவர்களும் நம்முடைய ஞானியர்களும் தொன்று தொட்டு சொல்லி வருகின்றார்கள். அதுதான் நம்மை அந்த உயர்ந்த பரம்பொருளிடம் இட்டுச் செல்லும் என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் இந்த நேசமானது, இந்த பற்றானது, பாசமானது மனதை மயக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலே மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆரம்பத்திலே நிறைய இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாகவும் இருக்கிறது. ஆனால் நாளடைவிலே அது நம்முடைய லட்சியத்தினை மறக்கச் செய்து துன்பம் என்னும் படுகொலியிலேயே நம்மை தள்ளிவிடுகிறது. இது பிரேயஸ் என்பதை நாம் உணர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய மகான்கள் சொல்கிறார்கள். இந்த சமயத்திலே எங்கள் ஆச்சாரியர் சொன்ன இன்னொரு வேடிக்கையான கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகின்றது. வேடிக்கை விளையாட்டு அல்ல, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதே போலதான் ஒரு அரசன் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் தன்னுடைய மகளிடம் விட்டுவிட்டு அவன் தவம் செய்ய காட்டிற்கு சென்றானாம். அப்பொழுது அவனுடைய மந்திரி ஒருவனும், மிகவும் நெருக்கமான மந்திரி ஒருவனும் அந்த அரசனுடனே காட்டுக்கு சென்றானாம். இந்த அரசன் தவ வாழ்வில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மனதிலே, அவனுடைய ஞான திருஷ்டியிலே ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வருகிறது. என்னவென்று கேட்டால், அவனுக்கு ஒரே ஒரு ஜென்மம் தான் இருப்பதாக அவனுடைய மனக்கண்ணிலே தோன்றுகிறது. ஆனால் அந்த ஜென்மமானது அவன் ஒரு பன்றியாக பிறக்கப் போகின்றான் என்பதாக அவனுக்கு அவனுடைய ஞான திருஷ்டியிலே தெரிகிறது. அந்த ஒரே ஒரு ஜென்மம்தான், அதன் பிறகு அவன் மோட்சத்திற்கு சென்று விடுவான் என்பதாக அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. ஆக அடுத்த ஜென்மத்திலே ஏதோ தான் செய்த முன்வினை பயனாக தான் பன்றியாக பிறக்கப் போகின்றோம் என்று இந்த அரசனுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே அவன் மந்திரியிடம் சென்று சொல்கின்றான், மந்திரியாரே, எனக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்னவென்று கேட்டால், என்னுடைய ஞான திருஷ்டியிலே எனக்கு விளங்குகிறது, எனக்கு ஒரே ஒரு ஜென்மம்தான், அதன் பிறகு நான் மோட்ச வீட்டினை அடைந்து விடுவேன். ஆனால் அந்த ஒரு ஜென்மமானது, அடுத்த ஜென்மமானது நான் ஒரு பன்றியாக பிறப்பதாக எனக்கு எழுதியிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். அந்த பன்றி இந்த அடையாளங்களுடன் காணப்படும். அதாவது அதனுடைய முகம் மட்டும் வெளுத்திருக்கும், அதனுடைய உடலிலே ஒயிட் ஸ்பாட்ஸ், அங்கங்கே வெள்ளை நிற அந்த ஸ்பாட்ஸ் இருக்கும். இதனை அடையாளம் கண்டவுடன் நீங்கள் உடனடியாக அந்த பன்றியை அடித்து கொன்று விடுங்கள். ஏனென்று சொன்னால், பன்றியுடைய வாழ்க்கை மிகவும் இழிவான வாழ்க்கை. ஆனால் என்னுடைய பிராரப்த கர்மம் நான் பன்றியாக பிறந்தே ஆக வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு மோட்சம்தான் எனக்கு. ஆகவே என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் இந்த ஒரே ஒரு உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டும். நான் அடுத்த ஜென்மத்திலே பன்றியாக பிறந்தவுடன் என்னை தேடி கண்டுபிடித்து என்னை அடித்து கொன்று விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டு விட்டு உயிரை விட்டு விடுகின்றார். மந்திரியாரும் மிகவும் அற்புதமான ஒரு நண்பர், ஒரு நலன் விரும்பி,
இப்படி அரசன் இறந்து போன ஒரு சில காலங்களிலேயே அவர் அப்படிப்பட்ட அடையாளங்களான பன்றியை தேடி அங்குமிங்குமாக அலைகிறார். என்ன ஆச்சரியம்! அப்படி தேடி அலையும் பொழுது ஒரு இடத்திலே அந்த பன்றியை கண்டுவிடுகிறார். ஆஹா, இதுதான் நம்ம அரசன் சொன்ன அந்த அடையாளங்களுக்குரிய பன்றி, இதுதான் அரசனாக இருக்க வேண்டும். இவனுக்கு செய்கின்ற உபகாரம், இந்த பன்றியை அடித்து கொண்டு விட்டால் நம்முடைய அரசனுக்கு மோட்சம்தான் என்பதாக ஒரு கழியை கொண்டு வந்து ஓங்கி அடிப்பதற்காக முனைகிறார். அப்பொழுது அந்த பன்றி அதிசயமாக பேச ஆரம்பித்து விடுகிறது. அரசனே அரசனே, ஓ மந்திரியாரே, ப்ளீஸ் வெயிட், ஒரு நிமிடம். அந்த பன்றி சொல்கிறதாம், மந்திரியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பன்றியினுடைய வாழ்க்கை கூட மிகவும் அருமையாகத்தான் இருக்கிறது. என்னை அடித்து கொன்று விடாதீர்கள். நான் இன்னும் சிறிது காலம் பன்றியாக வாழ்ந்துவிட்டு போகின்றேனே. ஆஹா, என்ன சுதந்திரம்! எங்கு வேண்டுமானாலும் திரியலாம், சாக்கடையிலே பிறண்டு வாழலாம், எதை வேண்டுமானாலும் திங்கலாம். பன்றி பல குட்டி போட்டது போல எனக்கு எவ்வளவு குட்டி பாருங்கள். இந்த வாழ்க்கையும் சுகமாகத்தான் இருக்கிறது. தயவுசெய்து என்னை கொன்று விடாதீர்கள். நான் இன்னும் ஒரு சிறிது காலம் இப்படி பன்றியாகவே இருந்து விட்டு போகின்றேனே என்று சொல்கிறாராம். இந்த மந்திரியார் வாயடைத்து போய்விடுகிறாராம். பார்த்தீர்களா? பற்றினுடைய இயல்பு இதுதான். பன்றியுடைய தேகமாக இருந்தாலும் கூட இந்த மனம் அதிலே பற்று கொண்டு விடுகிறது. அப்படி ஒரு இழி வாழ்க்கையாக இருந்தால் கூட அதுவே சுகம் என்று இந்த மனம் நினைக்கின்றது. நாமும் அப்படித்தான். we have our own comfort zone, we don't want to come out of it. ஆகவே இந்த பற்றானது மனிதனை அதல பாதாளத்திலே தள்ளி வீழ்த்திவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விழிப்புடன் இருந்து இந்த சாதனைகளை பழகி பரமாத்மாவோடு நாம் ஒன்றர கலந்து விட வேண்டும். ஓம் தத் சத். பிரம்மார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண.